மகாத்மா காந்தியோட மொத்த வாழ்க்கையவும் இந்த தமிழன் தான் மாற்ற போகிறான். காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போய் 4-5 மாதம் தான் ஆகுது. அவர் ஆஃபீஸில் இருக்காரு. அவரை பார்க்க ஒரு தமிழன் வர்றான். ஆனால் அவன் உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, தாடை வீங்கி இருக்கு, முன்னாடி 2 பல்லு உடஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க பதறாங்க. அப்படி ரத்த காயத்தோட வந்த அந்த நபர் செஞ்ச ஒரு காரியம் காந்தியை ரொம்ப ஷாக் ஆக்குது. ஏன்னா அவ்வளோ ரத்த காயத்தோட வந்தாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தலப்பாவை கலட்டிட்டு வர்றாரு. காந்தி கேட்டார், ஏன் தலப்பாவை கலட்டினீங்க? இல்லை, படித்தவங்க, வெள்ளை நிறத்தவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நாங்கள் தலப்பா கட்டுவோம், ஏன்னா நாங்கள் தலப்பா அப்படி போடக்கூடாது. சரி, எனக்கு எதிராக ஏன் இது பண்ணீங்க? நானும் உங்களை மாதிரியே ஒரு கருப்பு நிறத்தவன், ஒரு இந்தியன் தானே, இல்லை என்னதான் நீங்க படிச்ச ஆளுகள்ல. காந்தி சொன்னாரு, ரொம்ப திட்டவட்டமா சொன்னாரு, அந்த தலப்பாவை போடுங்க, உங்க கேஸ் என்னன்னு நான் கேட்கிறேன். அப்பதான் அவர் அப்படியே தலப்பா போறாரு. காந்தி அதை ரொம்ப பெருமையா எழுதி வச்சிருக்காரு. எப்படின்னா அவர் சூரிய பிரகாசம் மாதிரி அவர் மூஞ்சி ஒளிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ரைட், உன் கேஸ் என்ன அப்படின்னா, என் முதலாளி என்ன தாக்கிட்டாரு. உடனே காந்தி அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாரு, சர்டிபிகேட்லாம் வாங்குறாரு, என்ன காயம் ஏதுன்னு. அதோட அவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த கேஸை விசாரணை பண்ண நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தாக்குன முதலாளிக்கு அவர் மேல கேஸ் போடுற மாதிரி சொல்றாங்க. காந்தியை பொறுத்தவரை யார் மேலேயும் கேஸ் போடுறத அவர் எப்பயுமே விரும்ப மாட்டார். உடனே விறுவிறுன்னு அந்த முதலாளிகிட்ட போனார், அடிச்ச முதலாளிகிட்ட போனார். இங்கே பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இவரை நீங்க வேற ஒரு முதலாளிக்கு மாத்தி கொடுங்க, இல்ல இவருக்கு சுதந்திரம் கொடுங்க, அதான் சட்டம் சொல்லுது. அவரும் தண்டனைக்கு பயந்துகிட்டு வேற ஒரு முதலாளிக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே காந்தியே அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல குணமான ஒரு வெள்ளை நிறத்து முதலாளி கிட்ட போய் இந்த நபரை ஒப்படைச்சாரு. அந்த நபரோட பேர் தான் பாலசுந்தரம். இந்த நபர் தான் காந்தியை தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு வந்தவர்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நியூஸ் அப்படியே பரவுது. அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தமிழ்காரங்க, இந்தியாக்காரங்க, இந்த கூலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காந்தி கிட்ட போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காந்தியே இது என்ன பண்றாருன்னா, நான் இதுக்கு முன்னாடியே நேட்டால் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தேன். ஆனா அந்த அமைப்புல என்னன்னா, அந்த பணக்கார குஜராத்தி வியாபாரிக, பணக்கார பார்சி வியாபாரிக, அவங்களுக்கு தான் சேவை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏழை மக்கள் பத்தி எனக்கு தெரியாது. ஏழை மக்கள் பத்தின ஒரு அறிமுகம் எனக்கு இவர் மூலமா தான் கிடைச்சிச்சுன்னு காந்தியே சொல்றாரு. ஸோ இப்படி காந்தியை பொது வாழ்க்கைக்கு இழுத்துட்டு வந்த ஒரு முதல் விஷயமா நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ காந்திக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு, தமிழ் மொழிக்குமான தொடர்பு, காந்தியை எப்படி தமிழ் மக்கள் மாத்துனாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோக்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.